வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் ஷீக் கபாப். சொல்லுங்கம்மா. இது வந்து கடலை மாவு, இது வந்து மிளகாய், இது காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியா பவுடர், காஞ்ச மிளகாய் அரைச்சி பவுடர் பண்ணிக்கிட்டேன். இது ஒன்றும் பாதி ஜீரா பவுடரு, கறி மசாலா, மஞ்சத்தூள், சால்ட்டு. இது வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, லெமன் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இது வறுத்து எடுத்துக்கணும், கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போயிடும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த கடலை மாவு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேம்மா. ஆஃப் பண்ணிடுறேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு ஒன்றும் பாதி முதல்ல அரைச்சிடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒன்றும் பாதி அரைச்சிட்டேன். இப்போ வந்து கீமா போட்டுக்கலாம். கீமா போட்டோமா. இப்போ வந்து இது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாமே மசாலா, உப்பு எல்லாம் கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு லெமன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டோமா. இப்போ அரைச்சி காட்டுறேன். எல்லாம் அரைச்சிட்டேன். இதுமாரி அரைக்கணுமா சாஃப்டாக. இப்போ எடுத்துடலாம். இது நல்லா இதுமாரி நல்லா மசையணும், நல்லா சாஃப்டாக. நல்லா போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுமாரி கம்பி எடுத்துக்கணும். எடுத்து இதுமாரி பண்ணணும். இப்படி பிடிச்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அம்மா வந்து ஷீக்கு வந்து அந்த இது பண்ணி வச்சுட்டாங்க. இது இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா ஸ்டீலில் நீங்கள் வந்து இந்த டூத்பிக் இருக்குல்ல, அந்த பெரிய சைஸில் கூட வச்சு செய்யலாம். இப்போ அம்மா சார்கோலில் செய்யலை, கேஸில் தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணணும் கேஸில். பாருங்க காய்ஸ், அம்மா எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இதே மாதிரி தான் நீங்கள், இது எதுக்குன்னா நல்ல பிடிப்பு வர்றதுக்காக, உடையக்கூடாதுன்னு சொல்லி தான். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் இருக்குது, பேனில் போடுவாங்க. மாதிரி பண்ணி அம்மா வந்து அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேனில் போட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா அம்மா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அம்மா சீக்கிரமாக முடியும்னு சொல்லி ரெண்டு இதுலேயும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எடுத்து போடுவாங்க பாருங்களேன். சூப்பராக வந்துருக்குங்களா? சூப்பராக இப்படி வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அதுவும் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க காய்ஸ், நம்ம ஷீக்ஸ் அம்மா வந்து எப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பேன்லேயும் ரோஸ்ட் பண்ணுவோம். சூடாயிடுச்சு எண்ணெய். இப்போ ஒன்று ஒன்றா அம்மா போட்டுட்டு பார்த்தீங்களா மெத்தடு. நீங்கள் அப்படியே பேனில் போட்டு ஃப்ரை பண்ணணுன்னா அந்த மாதிரி பாருங்க காய்ஸ், ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு வேறு லெவலாக இருக்குமா. இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு வராங்க. இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து மெத்தடாக எடுக்கணும். பாருங்க. வாவ், இன்னும் சாஃப்டாக இருக்குல்ல, உடஞ்சிடும். சாஃப்டாக இருக்குல்ல. பட்டர் போட்டு இது மேலே அப்படியே போட்டுருவாங்க பட்டர். பாருங்க காய்ஸ், நம்மளோட ஷீக்கு எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அப்படியேமா போடுறாங்க பட்டர் மேலே. வாவ், சூப்பர். தெரியுதா? ஜூஸியாக சூப்பராக வேறு லெவலாக வந்திருக்கு காய்ஸ். எங்கள் காய்ஸ் அம்மா பரோட்டா செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஷீக்கு காம்பினேஷனாக சுட பரோட்டா, அதில் நம்ம ஷீக் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ். அம்மா எல்லாம் செஞ்சுட்டு டிஷ் அவுட் பண்ணிட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன். நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் காய்ஸ். அம்மா ரெடியா? ரெடிமா. மட்டன் ஷீக் கபாப்
பாருங்க காய்ஸ், ஜூஸியான நம்ம ஷீக் கபாப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ் வீட்டில். ரொட்டி செஞ்சுருக்கேன், பரோட்டா செஞ்சுருக்கேன். இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு பரோட்டாவில் 2 ஷீக் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் காய்ஸ். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ் வீட்டில். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.